திமுகவை ஏன் ஆதரிக்க வேண்டும்? திமுகவை ஆதரிக்க பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணங்களை மட்டும் நான் இப்ப சொல்றேன். திமுக ஆட்சியில இருந்தா ஊழல்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. திமுக அரசு மேலேயோ அமைச்சர்கள் மேலேயோ இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட வந்ததே கிடையாது. ரெண்டாவது, குடும்ப தலையீடு. திமுக ஆட்சியில இருந்தா இந்த ஆட்சி அரசியல்ல குடும்ப தலையிடுங்கிறது சிறிதும் இருக்காது. அவங்க குடும்பத்தில் உள்ள யாரையும் பதவியில உட்கார வைக்க அவங்க விரும்பவும் மாட்டாங்க. அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. திமுக ஆட்சியில இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்பவுமே சிறப்பாக செயல்படும். யார் குற்றம் புரிஞ்சாலும் அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணாம உடனே கைது செஞ்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்த மிக முக்கியமானது பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரத்தில் எப்பவுமே திமுக அரசு தலையிடவே செய்யாது. திமுகவில் உள்ள எந்த மந்திரிகளும் யாரா இருந்தாலும் பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிட மாட்டாங்க. யாரு வேணாலும் சுதந்திரமா அவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாப்பூட்டு சட்டைங்கிறதே தமிழகத்தில் கிடையாது, குறிப்பா திமுக ஆட்சியில இருக்கும்போது. ஏன் திமுகவை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரீசன் நான் போதும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை நம்புறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்பலனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.